தம்பி, உனக்கு என்ன பூ பிடிக்கும் என்று கேட்கின்றார். என்ன பூ பிடிக்கும் என்று கேட்டவுடனே அவன் சொல்லுகின்றான், எனக்கு ரோஜா பூ பிடிக்கும் என்று. உடனே அந்த நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கி கொண்டிருந்தவர் கேட்கின்றார், தம்பி, ஏன் உனக்கு ரோஜா பூ பிடிக்கும் என்ற பொழுது அந்த மாணவன் சொல்லுகின்றான், ரோஜா பூ பார்ப்பதற்கு மிகவும் எப்படி இருக்கு, அழகாக இருக்கிறது. ரோஜா பூதான் பூக்களின் ராணியாக இருக்கிறது. ரோஜா பூதான் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. எனவே எனக்கு ரோஜா பூ பிடிக்கும் என்று சொன்னவுடனே வெரி குட், உட்கார் என்று சொல்லி விடுகின்றார். மற்றொரு மாணவனை பார்த்து கேட்கின்றார், தம்பி, உனக்கு என்ன பூ பிடிக்கும் என்று கேட்ட பொழுது அவன் சொல்லுவான், எனக்கு மல்லிகை பூ பிடிக்கும் என்று. உடனே அந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் அவனை பார்த்து கேட்பார், உனக்கு ஏன் மல்லிகை பூ பிடிக்கும் என்று கேட்டவுடன் அவன் சொல்லுவான், மல்லிகை பூ மனம் மிக்கதாக, வாசம் நிறைந்ததாக இருக்கிறது என்று அவன் சொல்லுகின்றான். வெரி குட், நீயும் உட்கார் என்று சொல்லிவிட்டு மூன்றாவது ஒரு மாணவனை பார்த்து கேட்கின்றார், தம்பி, உனக்கு என்ன பூ பிடிக்கும் என்று. உடனே அவன் சொல்லுகின்றான், எனக்கு தாமரை பூ பிடிக்கும் என்று. ஏன் சொல்லி இருப்பான்? ஏனென்றால் தாமரை பூதான் நமது தேசிய மலர், நம்முடைய நாட்டினுடைய தேசிய மலர் இந்த தாமரை பூ. உடனே அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் சொல்லுகின்றார், தம்பி, உன்னுடைய தேசப்பற்றை பாராட்டுகிறேன், நீ உட்கார் என்று சொல்லுகின்றார். நான்காவதும் ஒரு மாணவனை பார்த்து கேட்பார், தம்பி, உனக்கு என்ன பூ பிடிக்கும் என்று. இப்ப மக்கள் நீங்க பல பூக்களை நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. சாமியார் பிரசங்கம் வைக்கிறாரே, ஒருவேளை அன்பு, மன்னிப்பு, நட்பு அப்படின்ட்டு சாமியார் சொல்லுவாரோன்ட்டு எதிர்பார்க்கலாம். அல்லது இன்னும் ஒரு சிலர் திரைப்படங்களுக்கு கூட சென்று பல பூக்களை நினைத்து பார்க்கலாம். ஆனால் அன்பு மக்களே, நீங்கள் நினைப்பது போல எந்த பூவையும் அவன் சொல்லவில்லை. நிச்சயமாக நான் சொல்லக்கூடியதை நீங்கள் நினைத்திருக்கவும் மாட்டீர்கள். அந்த மாணவன் சொன்னான், ஒரு மாணவன், எனக்கு பருத்தி பூ பிடிக்கும் என்று. யாராவது நினைச்சிருப்பீங்களா? நிச்சயமா நினைச்சிருக்க மாட்டோம். அவன் சொல்லுவான், எனக்கு பருத்தி பூ பிடிக்கும் என்று. உனக்கு ஏன் பருத்தி பூ பிடிக்கும் என்று கேட்ட பொழுது அவன் சொல்லுவான், அந்த பருத்தி பூதான் பூத்து காய்த்து வெடித்து பஞ்சாகி நூலாகி ஆடையாகி ஒரு மனிதனின் மானத்தை காக்கின்றது. ஒரு மனிதனின் மானத்தை காக்கக்கூடியது. அது காய்ந்து போய் படிந்த பருத்தியாக இருக்கக்கூடியது காய்ந்து போய் அது பிறருடைய மானத்தை காக்கக்கூடிய ஆடையாக அது மாறுகின்றது. எனவேதான் அது பிடிக்கும் என்று சொன்னவுடனே அரங்கு முழுவதும் கைதட்டலும், நிச்சயமாக அதை பார்த்து கொண்டிருந்த கோடிக்கணக்கான மக்கள் அந்த மாணவனை வாழ்த்தி இருப்பார்கள். ஆம் அன்பு மக்களே, இங்கு பாருங்கள், அருமையான ரோஜா பூ. இது எத்தனை நாளைக்கு இது வாடாமல் இருக்கும், அழகாக இருக்கும். சாமி தண்ணிய ஊத்தி வச்சாலும் இன்னும் ஒரு 2 நாளைக்கு அது அழகாக இருக்கும். 3வது நாள் அது கருகி போய்விடும், தூக்கி தூர போட்டு விடுவோம். மல்லிகைப்பூ மணமிக்கது தான். எத்தனை நாட்களுக்கு அது மணமிக்கதா இருக்க முடியும்? ஒருவேளை பொத்தி பொத்தி ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அது 2 நாட்களுக்கு மணமிக்கதாக இருக்கலாமே தவிர 3ஆம் நாள் அதையும் தூக்கித்தான் எரிய வேண்டியது இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் அன்பு மக்களே, அநேக நேரங்களில் அழகுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். வெளி பார்வைக்கு மனமிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் இந்த அழகும் வெளிப்பார்வைக்கு மனமும் அருமை மக்களே வாழ்வாகாது. மாறாக அந்த பருத்தி பூ எவ்வாறு மனிதனுக்கு மானத்தை காக்கக்கூடிய ஆடையாக மாறுகிறதோ அதே போன்று இன்று நம்முடைய வாழ்க்கையும் பிறருக்காக வாழப்படுகின்ற பொழுதுதான், பிறருக்காக அது உதவுகின்ற பொழுதுதான் அந்த வாழ்க்கையானது உண்மையான வாழ்க்கை என்பதைத்தான் இந்த திவ்ய நற்கருணையும் சுட்டி காட்டுகின்றது. அந்த திவ்ய நற்கருணையின் மீது அளப்பெரும் நம்பிக்கை வைத்திருந்த கோடி அற்புதராம் புனித அந்தோணியாரின் வாழ்க்கையும் சுட்டி காட்டுகின்றது. அருமை மக்களே, இந்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான வேற்றுமையும் பாராட்டவில்லை, எந்த விதமான வேறுபாடும் ஆண்டவர் காட்டவில்லை. இன்றைக்கு மக்கள் ஒடுக்கப்படுகின்றார்கள் என்றால் ஒன்றில் இனத்தின் ஜாதியின் அடிப்படையில் ஒடுக்கப்படலாம், அல்லது பாலினத்தின் அடிப்படையில் ஒடுக்கப்படலாம்,
அல்லது பொருளாதாரத்தின் அடிப்படையில் ஒடுக்கப்படலாம். ஆனால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ அருமை மக்களே, பாவிகளாக நாம் இருந்தாலும் நம்மை அவர் வெறுப்பதில்லை. நாம் ஏழைகளாக இருந்தாலும், படிக்காத பாமரர்களாக இருந்தாலும், எவராக இருந்தாலும் நம் அனைவரையும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அன்பு செய்வது போல இன்று நம் மத்தியில் வாழக்கூடியவர்கள் மனிதர்கள் என்கின்ற விதத்தில், கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் என்கின்ற விதத்தில், கடவுளின் சாயலாக, அதைத்தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பார்க்கின்றோம். 6 நாட்களாக இந்த உலகத்தை உண்டாக்கினார். அதில் இறுதியாக மனிதனை உண்டாக்கிய பொழுது தனது சாயலாகவும் பாவனையாகவும் மனிதனை படைத்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எனவே அருமை மக்களே, மனிதன் கடவுளின் சாயல் என்று எவனொருவன் ஏற்றுக்கொண்டு பிறரை நேசித்து வாழுகின்றானோ அவன்தான் உண்மையான இயேசுவினுடைய சீடனாகவும், அவன்தான் உண்மையான புனித அந்தோனியாரின் பக்தனாகவும் இருக்க முடியும். நமது ஆண்டவர் இயேசுவினுடைய 3 ஆண்டு கால பணி வாழ்வில் பார்க்கின்றோம். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சென்ற இடமெல்லாம் நன்மைகள் தான் செய்து கொண்டே சென்றார். யாரையெல்லாம் சந்தித்தாரோ அல்லது யாரெல்லாம் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வந்தார்களோ இவரும் நன்மைகள் செய்தார். தன்னை தேடி வந்த மக்களுக்கும் நன்மைகள் செய்தார். ஆக அப்படிப்பட்ட ஒரு இயேசுவை நம் தலைவராக கொண்டிருக்கின்றோம் என்றால், அவருடைய சீடர்களாகிய அன்பு மக்களாகிய நாமும் இன்று யாரிடமும் செல்கின்றோமோ அங்கே நன்மை செய்யக்கூடியவர்களாகவும், யார் நம்மை தேடி வருகின்றார்களோ அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நல் உள்ளம் படைத்தவர்களாகவும் இருக்கின்றோம் என்றால்தான் எத்திருத்தலத்தை தேடி வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு கோடி அற்புதர் வழியாக ஆண்டவர் அருளுக்கு மேல் அருளையும் ஆசீருக்கு மேல் ஆசீரையும் வழங்குவார். இயேசுவினுடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம். லூகாஸ் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். ஓய்வு நாளில் சீடர்கள் கதிர் கொய்து சாப்பிட்டு விடுகின்றார்கள். உடனே பரிசேயர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து குற்றம் சாட்டுகின்றார்கள். பாரும், உம்முடைய சீடர்கள் ஓய்வு நாளில் செய்யத்தகாததை செய்துவிட்டார்கள் என்று. ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுவார், ஓய்வு நாள் மனிதனை விட முக்கியம் வாய்ந்தது அல்ல, மாறாக ஓய்வு நாளை விட மனிதன் முக்கியத்துவம் வாய்ந்தவன் என்பதை அங்கே சுட்டி காட்டுகின்றார். மார்க் நற்செய்தியில் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். முடக்குவாதமற்ற ஒரு மனிதனை 4 பேர் கட்டிலில் சுமந்து கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முன்பாக கொண்டு வருகின்றார்கள். அங்கிருந்த பரிசேயர்கள் எல்லாம் குறை சொல்லுகின்றார்கள். ஓய்வு பெறுவதற்கும், ஓய்வு எடுப்பதற்கும் அல்லது சுகம் பெறுவதற்கும் 7 நாட்கள் இருக்கிறதே, மற்ற நாட்களில் வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இவர்கள் புதுமைகளை பெற்று சென்றால் என்ன அல்லது சுகம் பெற்று சென்றால் என்ன என்று அவர்கள் கேட்ட பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளை பற்றி கவலைப்படவில்லை. மாறாக அந்த 4 பேரின் விசுவாசத்தையும், தூக்கி கொண்டு வரப்பட்டவனின் விசுவாசத்தையும் மட்டுமே கண்ணோக்கி அருமை மக்களே அவனுக்கு அங்கே ஒரு அற்புதத்தை நிகழ்த்துகின்றார். ஓய்வு நாளையும் சட்டங்களையும் ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்திருந்தாலும் மதித்திருந்தாலும் கூட அருமை மக்களை தன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதையே ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்வின் லட்சியமாக கொண்டிருந்தார். எந்த விதமான வேற்றுமையும் அவர் பாராட்டவில்லை. பவுலடியார் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்வார், 21ஆம் வசனத்தில், தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நீங்கள் நன்மையால் தீமையை வெல்லுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள். இன்றைக்கு நமக்கு ஒரு மனிதன் ஏதாவது தீமை செய்து விட்டான் என்றால், துரோகம் செய்து விட்டான் என்றால் நாம் என்ன நினைக்கின்றோம்? எந்த தீமை அவன் செய்தானோ அதே தீமையை, அல்லது எவ்வளவு செய்தானோ அதற்கு மேலாக தீமையைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள் என்றால் அருமை மக்களை நிச்சயமாக தீமை நம்மை மேற்கொள்ள விடக்கூடாது, நன்மையால் தீமையை வெல்ல வேண்டும். அதைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது நமக்கு சுட்டி காட்டியிருக்கின்றார், தன் வாழ்வின் வழியாக எண்பித்து காட்டியிருக்கின்றார். யோவான் நற்செய்தியில் பார்க்கின்றோம் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 5 காரியங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது செய்ததின் வழியாக நமக்கு இன்றைக்கு தீமை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் நாம் நன்மைகளை செய்ய வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகின்றார்.
அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருமை மக்களே தன்னுடைய ஆடையை கொடுக்கின்றார். ஒரு மனிதனுக்கு மானத்தை காக்கக்கூடியது ஆடையாக இருக்கிறது. எனவே அந்த ஆடை பாதி ஆள்பாதி என்று சொல்லுவார்கள். அந்த ஆடையை கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனக்கென்று வைத்துக் கொள்ளவில்லை. மாறாக அங்கே தன்னோடு இருந்தவர்களுக்கு என்று, அந்த படை வீரர்களுக்கு என்று அதை கொடுத்து விடுகின்றார். தனக்கென்று எதுவுமே ஆண்டவர் வைத்துக் கொள்ளவில்லை. இத்தனைக்கும் அந்த படை வீரர்கள் ஆண்டவருக்கு தீமைகளை செய்தவர்களாகிறார்கள். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயை தான் நேசித்த அந்த அன்பு சீடராகிய புனித யோவான் வழியாக இந்த உலகத்திற்கே கொடுத்து விடுகின்றார். தாய் என்பவள் எவ்வளவு மேலானவள் என்பது உங்களுக்கு தெரியும். கடவுளுக்கு அடுத்தபடியாக சொல்லுவார்கள், ஆண்டவர் உலகம் முழுவதிலும் தான் காணக்கூடிய விதத்தில் பிரசன்னமாகி இருக்க முடியவில்லை என்பதற்காகத்தான் தாயை படைத்தார் என்று சொல்லுவார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு தாயை கூட ஆண்டவர் இந்த உலகத்திற்கே அவருடைய அன்பு சீடர்களாகிய மக்களாகிய நமக்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்து விட்டார். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது சூழ நின்றவர்கள், அவருக்கு எதிராக தீமையும் பாவமும் துரோகமும் செய்தவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரமதந்தையிடம் ஜெபிக்கின்றார். தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லுகின்றார். சொல்லுவார்கள், சிலுவையில் ஒருவர் தொங்குகின்ற பொழுது அந்த சிலுவை மரத்தினுடைய வலியும் வேதனையும் தாங்காமல் ஒருவர் பிறந்த நாளை சபிப்பாராம், தன்னை பெற்றெடுத்த தாயை சபிப்பாராம், தனக்கு முன்னால் நிற்கக்கூடியவர்கள் மீது காரி உமிழ்வாராம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் பிறந்த நேரத்தையோ தன்னை பெற்றெடுத்த தாயையோ சபிக்கவில்லை. தனக்கு முன்னால் இருந்தவர்கள் மீது காரி உமிழவும் இல்லை. தந்தையை நோக்கி ஜெபிக்கின்றார். தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று அவர்களுக்கு மன்னிப்பை தருகின்றார். அந்நேரத்தில் வலப்பக்கத்தில் அறையப்பட்டிருந்த கள்வன் ஆண்டவரை பார்த்து கேட்பான், சொல்லுவான், ஆண்டவரே, நீர் மாட்சியோ